ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கண்களால் பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தே, என் செயல்களால் பாவம் செய்தே, கண்களால் பாவம் செய்தே, என் சிந்தனையால் பாவம் செய்தே, சொற்களால் பாவம் செய்தேன், என் செயல்களால் பாவம் செய்தேன். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே, அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்பீரே. கடமை தவறி நான் பாவம் செய்தேன், கருணை புரியாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே, நன்மை செய்விடாமல் பாவம் செய்தே, கடமை தவறி நான் பாவம் செய்தேன், கருணை புரியாமல் பாவம் செய்தேன், நன்மை செய்யாமலும் பாவம் செய்தே,
நன்மை செய்விடாமல் பாவம் செய்தேன். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்றீரே. அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அம்மா மரியே நீர் மன்றாடுவீர், தூயவரே தூதர்களே மன்றாடுவீர். மானிடரே நீர் மன்றாடுவீர், இறை நோக்கி மன்றாடுவீர். அன்பான இறைவா பாவம் செய்தேன், அன்பாய் மன்னிப்பீரே. அன்பின் மானிடரே பாவம் செய்தேன், அன்பாய் ஏற்றீரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குவுடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாள வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவிலே பிரியமானவர்களே, இணையதள நண்பர்களே, தயவு செய்து இறைவனையோ இயேசுவையோ தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் கண்டிப்பார்கள், ஆனால் தண்டிக்க மாட்டார்கள். ஆக்குவார்கள், ஆனால் அழிக்க மாட்டார்கள். இது என்னுடைய அனுபவம். தவறு செய்கின்றவர்கள் நாம், திருந்த வேண்டியதும் நாம், திருத்த வேண்டியதும் நாம். திருத்தல்ல அதுக்கான முயற்சிகளை எடுக்கலைன்னா நம்மை நாம் அழிச்சிட்டு இருக்கிறோம் என்பதுதான் பொருள் என்பதைத்தான் ஒரு எச்சரிக்கையாக இந்த இறைவார்த்தை வழியாக சோதோம் கொமோரா, தீர் சீதோன், கபர்நாகும் என்ற நாடுகளுக்கு சொல்வதை போன்று நமக்கும் சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தவறு செய்வது மனித இயல்பு என்று சொன்னால் திருந்தணும்ல. திருந்துவதற்கு மரத்த நகரங்களை பார்த்துதான் ஆண்டவர் இயேசு மனம் உடைகிறார். அவருடைய வரைகின்ற அழிவை நினைத்து வேதனைப்படுகிறார். கடவுள் தம் அழிவில் மகிழ்ச்சி கொள்கின்றவர் அல்ல, வேதனை உறுகின்றவர். இஸ்ரேல் மக்கள் செய்த தவறுகளுக்குத்தான் அவர்கள் பல வேளைகளிலே தண்டிக்கப்பட்டார்களாம். ஆனாலும் அவர்கள் தண்டிக்கப்பட்ட போது அவர்களை விட அவர்களுக்காக வருந்தியவர் கடவுளை தவிர வேறு யாராகவும் இருக்க இயலாது முடியாது. அவர்கள் பல தவறுகளை செய்தார்கள். அதிலே ஒன்று நன்மை செய்யாமல் இருந்தது. பல வாய்ப்புகள் நமக்கு வருது நன்மை செய்வதற்கு. நன்மை செய்யாமல் இருப்பதும் தவறுதான். நாம் தீயது செய்தால் தான் தவறு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் ஒன்றும் செய்யலையே. நன்மை செய்யாமல் இருக்கிறதும் ஒருவர் தப்பித்துக் கொள்ள முடியாது, அதுவும் தவறுதான். கடவுளின் தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் தவறு ஒன்றும் செய்யலையே, இதெல்லாம் சொல்றதில் அர்த்தமே கிடையாது. எனவேதான் இயேசுவின் வாழ்வில் நான் பார்க்கிற போது இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இயேசு நன்மை செய்வதை ஒரு அளவுகோலாக மட்டுமல்ல, தனது வாழ்வாகவே கொண்டிருந்தார். நமது வாழ்வில் நாமும் படித்தான் சிரித்து கொண்டிருக்கிறோம். நான் தான் எந்த வம்புக்கு போகலையே,
எந்த சண்டைக்கும் வளர்க்கலையே. நான் நல்லவன் என்று ஒருவர் சொல்லிவிட முடியாது. நன்மை செய்கிறவர் தான் நல்லவர். நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். அதற்கான அருள் வேண்டி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டி இருக்கிறது. நமது வாழ்வை கொஞ்சம் அலசி பார்த்தா தெரியும், இந்த நகரத்துக்கு மக்களிலிருந்து நாம் அதிகம் வேறுபடவில்லையோ என்று தோன்றலாம். நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும், குடும்பத்திலும், அன்பியத்திலும், சமூகத்திலும், சமயத்திலும் இறைவன் வியத்தகு செயல்கள் பலவற்றை செய்து கொண்டே இருக்கிறார். நம்மை சாவன் என்னும் தீமைகள், நோய்கள், ஆபத்திலிருந்து எத்தனை முறை காத்திருக்கிறார். நாம் வேண்டியதற்கும் விரும்பியதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்மைகளால் நமது வாழ்வை நிறைவு செய்து உள்ளார். ஆங்காங்கே விபத்துகள், இறப்புகள், இழப்புகள் நடந்தாலும் கூட நம்மை காத்து வருகிறாரே என்பது பெரிய கொடை. பெத்சாயிதா நகரிலே 5 அப்பங்கள் பருகினார், கடலில் நடந்தார். கொராசி நகரை பற்றி அதிகமான குறிப்புகள் பைபிளில் இல்லை. கப்பர்நகமில் நிறைய நூற்றுவ தலைவனுடைய பையனை குணமாக்கினார். பேதுரு மாமியார் வீட்டில் இங்கே வந்து இருந்து பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு என்ற சொந்த ஊர் அது. இயேசுவின் சொந்த ஊர் என்று கூட அந்த ஊர் அழைக்கப்படுகிறதா. இயேசுவி தம் போதனைகளால், புதுமைகளால், செயல்பாடுகளால் மக்கள் விழிப்புணர்வு பெற, புது வாழ்வுக்கு அடியெடுத்து வைக்க எவ்வளவோ முயன்றும் மக்களின் ஒத்துழையாமை எண்ணி மனம் நொந்து இந்த கடின சொற்களை பயன்படுத்தியிருக்க கூடும். வல்ல செயல்கள், அருள்கொடைகள், வாழ்வின் நலங்கள், கடவுள் நமக்கு தருகிற நல்ல வாய்ப்புகள். அதுபோல இன்றைய நம் வாழ்விலும் கடவுள் தருகின்ற கொடைகள், செல்வங்கள், அறிவுரைகள், அருளுரைகள், அன்றாட அதிசய நிகழ்வுகள் ஆகியவற்றை இன்றும் நமக்கு, நம் ஊருக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நகருக்கும், நாட்டுக்கும், வீட்டுக்கும், ரோட்டுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். இவற்றை பயன்படுத்த தவறினால் நமக்கு அது எச்சரிக்கையே. எனவே இந்த நகர்கள், இந்த ஊர்கள், பெயர்கள் தான் உள்ளன என்று நாம் எண்ணிக்கொண்டு சந்தோஷப்பட வேண்டாம். பெத்சாயிதானே, தீர் சீதோன் தானே, கப்பர்நகமா? நம்முடைய ஊர், நம்முடைய நாடு, நம்முடைய நகர், இந்த நம்முடைய குடும்பம், நம்முடைய குலம், நம்முடைய கோத்திரம் இந்த வரிசை பட்டியலில் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. எனவே நன்றியின் மக்களாக வாழ்வை அமைத்துக் கொள்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றை இறைவா, உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வில் நீர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி கூறுகிறோம். உமது வியத்தகு செயல்களால் நாங்கள் மகிழ்ந்திருந்தும் எங்களது வாழ்வு நன்றியின் வாழ்வாக, சாட்சியின் வாழ்வாக அமையாததற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களது வாழ்வு இனிமேலால் மனமாற்றத்தின் வாழ்வாக அமைந்திட அருள்தாரும். ஆண்டவரே, ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
மிக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர் நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே எம் இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர் இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம் கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.